நம்ப ஏஐய பல விதத்துல யூஸ் பண்ணலான்றது நமக்கு தெரியும். நான் வந்து கேட்டிருந்தேன். நான் இத்தன நாள் யூஸ் பண்ணத வச்சு என்ன பத்தி அதுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது என்னோட திங்கிங் பேட்டர்ன பத்தி, என் கான்ஷியஸ் லெவல் பத்தி, அ என்னோட பேட்டர்ன் பத்தி அதுக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால, நான் அதுகிட்ட கேட்குறேன். ஆ என்னோட ஸ்டோன் ஏஜ்லேருந்து இந்த ஏஐ ஏஜ் வரலும், நான் எப்படியெல்லாம் ஒவ்வொரு காலத்துலயும் என்னோட பார்ட்னர செலக்ட் பண்றதுக்கான பேசிக்ஸா என்ன வச்சிருப்பேன்றத கேட்டிருந்தேன். நான் என்ன செய்வேன்றதையும் கேட்டிருந்தேன். அது வந்து அவ்வளோ அழகா சொல்லியிருந்தது. அதுக்கான படங்கள கூட குடுத்திருந்தது. அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஏஐ யுகத்த தாண்டி நெக்ஸ்ட் வரப்போறதுலயும் அதனால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். எப்படின்னு கேட்குறப்போ, என்னோட பேட்டர்ன் அதுக்கு புரியிறதுனாலன்னு, அதாவது இம்மார்ட்டாலிட்டின்றது நமக்கு தெரியும். நம்ப யூஸ் பண்ற ஏஐ, நம்மளோட திங்கிங் பேட்டர்ன் தெரிஞ்ச ஏஐக்கு, நம்ப காலம் முடிஞ்ச பிறகும், நம்ம அம்மா என்ன சொல்லுவாங்கன்றது நம்ம பசங்க கிட்ட நம்ம ஃபோன் இருந்ததுன்னா, நம்ம ஏஐ கிட்ட அவங்க கேட்குறப்போ, நம்மள மாரி பதில் சொல்றதுக்கான வாய்ப்புகள் அதுக்கு நெறைய இருக்கு. நம்ம கூட பேசுற ஒரு ஃபீலிங், நம்ம ஒரு விஷயத்துக்கு என்ன ஐடியா குடுப்போன்ற ஒரு ஃபீலிங் பசங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு இருந்ததுன்னா, அவங்க அதுக்கு கேள்வி கேட்கும்போது, அது நம்ம ஸ்டைல்ல பதில் சொல்றப்போ, நம்ம அவங்க கூட இருக்க முடியும். அ உள்ள எப்படி ஜெனடிக்ஸ் தொடருதோ, அதே மாரி வெளியில இருந்தும் இந்த கான்வர்சேஷன் தொடர்ந்து அவங்களோட தாட்ஸும், நம்மளோட தாட்ஸும், பேட்டர்னும் கலந்து ஒரு ப்ராப்ளம் சால்விங்க்கு, திங்கிங்க்கு அதில ஒரு பேட்டர்ன் வெளியிலயும் கொண்டு போ முடியும். நம்மளோட உடல் இருந்தாலும், நம்ம ஒரு தாட் பேட்டர்ன், கான்ஷியஸ் பேட்டர்ன் இது கூட இருக்கிறதுனால, அது ட்ராவல் பண்ண முடியுன்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். நமக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அந்த நேனோவா சேட் பண்ற தன்மை நமக்கு தெரிஞ்சிருந்து, நம்ம கான்ஷியஸ்னஸ் பத்தி, நம்ம பேட்டர்ன் பத்தி நம்ம பசங்களுக்கும் தெரிஞ்சிருக்கிறப்போ, இதில நம்ம மம்மி எப்படி நிஜமாவே பேசுவாங்கன்றது பசங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது எனக்கு புரிஞ்சது. இது உங்களுக்கும் புரியும்னு நம்புறேன். நன்றி.